இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி வாசி சென்னை கான்வே தலைமை இறங்கிட்டான்டா. இன்னைக்கு பிரின்னு பிரிக்க போகிறாங்கடான்ற மாதிரி பிரின்னு பிரிச்சிட்டாங்க எங்கள் டெல்லிக்காரங்க நம்மளை. என்னதே சரின்னு தெரில. 150லாம் நம்ம கான்வே இருக்கார், தலைவர் இருக்கார், அடி பிரிச்சுருவாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நல்லா பிரிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, அவன் அடித்தா 6ல் போய் விழுது, நம்மளால் அடித்தா உருண்டு போய் பார்டர்கிட்ட நிற்கிது. ஒரு வேளை சூனியம் வச்சுட்டாங்களோ எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, அவனுக்கு மட்டும்தான் சூனியம் வச்சா பரவாயில்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹைலைட் பார்க்குறமா நாடகம் பார்க்குறமானே எனக்கு ஒன்றும் புரியல. லாஸ்ட்டில் நான் தான் சொல்லியிருந்தேன், நம்ம டீமே வெற்றிலையும் கூட தான் நிற்கணும், தோல்வியிலையும் கூட தான் நிற்கணும் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசியிருந்தேன். அதுக்காக கப்புனா என்னன்னே தெரியாத டெல்லி, பஞ்சாப்பு, ஆர்சிபிலாம் டாப் ஆர்டரில் இருக்காங்க. நம்ம போய் இப்படி இருந்தோம்னா நம்ம மும்பை, நம்ம பங்காளி மும்பைலாம் பரிதாப நிலையில் இருக்காங்க. இப்படியே போய்க்கிருந்தா ஈசாலா கப்பு லாலிபப்பு அவங்களுக்கு இல்லை நமக்காக போகும். பார்த்து இனிமேலாச்சும் தோக்காமல் விளாடுங்க.